ஏவம் பூததயாகி பக்தியபிகிதோ யோகஸ்வயோகத்வயாத் கர்மஜானமயாத் பிரசோத்தமதரோ யோகீஸ்வரைர்கேயதே சௌந்தர்யைகரசாத்மகே தொயி கலோ பிரேம பிரகர்ஷாத்மிக பக்திகி நிஸ்ரமமேவ விஸ்வபுருஷைகி லப்யா ரமாவல்லப. இரண்டாவது தசகத்தினுடைய பக்தியினுடைய பரிணாமமான பக்தி யோகத்தை விவரிச்சு கூறக்கூடிய 7வது ஸ்லோகத்தினுடைய வைபவத்தை நாராயண பட்டத்திரி அதனுடைய பரிணாமங்களை சொல்ல ஆரம்பிச்சவர். குருவாயூரப்பா, உலகத்துல மாத்ருபக்தி, பித்ருபக்தி, அதுக்கு மேல ஆச்சாரிய பக்தின்னு குருவனிடத்துல ஏற்படக்கூடிய பக்தி இருக்கு. அது ரொம்ப விசேஷமான ஒரு பக்தி. தாயாருக்கும் தகப்பனாருக்கும், அதாவது நம்ம அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நமக்கு வாழ்க்கையில அடுத்ததாக நம்மை கரையேற்றுவதற்காக வருபவர் ஒரு குரு, ஒரு ஆச்சாரியன். யாருக்கு வேணாலும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாமல் இருக்கலாம், ஆனா ஆச்சாரிய சம்பந்தம் இல்லாம இருக்கக்கூடாது. பலவிதமான ஞானங்களை நமக்கு உபதேசம் பண்ணி எல்லா விஷயத்திற்குமே எல்லாத்துக்குமே வாழ்க்கையில ஒருத்தருக்கு ஒரு குரு இருக்கணும். அவரை வழி நடத்துறதுக்கு அவரிடத்துல நம்ம எப்படி இருக்கணும்? அந்த குருவனிடத்துல, அதாவது குரு சிஷ்ய பாவம்னே தர்மசாஸ்திரத்துல பலவிதமான விவரங்கள்லாம் இருக்கு. ஆனா இந்த நிகழ்ச்சிக்கு அது நமக்கு தொடர்புடையதாக இல்ல. குரு பக்திய மாத்திரம் பட்டத்திரி சொன்னதை நம்ம கேட்போம். அவரிடத்துல விசுவாசமாக நம்ம இருக்கணுமா? அப்ப ஒரு குருன்றவர் எந்த அளவுக்கு நம்மளால விசுவாசிக்கப்படுபவராக அந்த ஒரு பக்தி இருக்கணும்னு சொன்ன, ஆச்சாரியன் எதை சொன்னாலும் அதை கேட்பவராக இருக்கணுமா? அதனால தான் பகவானே பல அவதாரங்கள் எடுத்தா கூட நாம இந்த பக்தியினுடைய பரிணாமத்தை சொன்னமே. ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி கூட மாத்ரு பக்தியை கடைபிடிச்சார், பித்ருபக்தியை கடைபிடிச்சார், தாயார் சொல், தந்தை சொல், சிறிய தாயார் சொல்ல கூட கேட்டார். நம்ம பகவான் நமக்கு எதுக்கு ஒரு குரு, நமக்கு எல்லாம் தெரியுமே அப்படின்னு இல்ல, வசிஷ்டரை தன்னுடைய குருவாக ஏற்றுக்கொண்டார். அதே மாதிரி கிருஷ்ணனுடைய அவதாரத்துல கூட ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர்ந்துன்னு அவர் அந்த நந்தகோகுலத்துல வளர்ந்து கம்சனை அழிப்பது என்ற கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ன நெடுமாளாக கம்சனுடைய வதம் முடிஞ்ச உடனே அடுத்த நிமிஷம் தான் உபநயனத்தை பண்ணிண்டு நேர குரு பக்தி நமக்கு முக்கியமாச்சேன்னு தாயாரான தேவகியும் தகப்பனாரான வசுதேவரையும் சிறைச்சாலையிலேருந்து வெளிப்பட்டார். சிறைச்சாலையிலேருந்து அவர்களை விடுவித்தார். விடுவித்ததோடு மட்டுமல்ல, தாயாரையும் தந்தையும் வணங்கி அவர்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டாராம். ஏன்னா ஒரு நாள் 1.5 மணி நேரம் குழந்தையில அவர்களை பார்த்தது, அவர்களை விட்டு பிரிஞ்சு மறுபடியும் இப்பதான் பார்க்கிறார். அதனால அந்த ஆசீர்வாதம் நமக்கு முக்கியம்னு சிறைச்சாலையில விடுவித்து மாத்ருபக்தியை பிதிருபக்தியை கடைபிடிச்சார். உடனே குருபக்தி நமக்கு போனோம். நாமத்தான் பரமாத்மா ஸ்வரூபம், கண்ணன் தானே பரமாத்மாவாத்தானே, கண்ணன் தானே பிறந்திருக்கோம், நமக்கு எதுக்கு ஒரு குருன்னு இல்ல. சாந்திபினி என்ற முனிவரிடத்துல போய் எல்லாம் தனக்கு தெரிந்த பாடமாக இருந்தாலும் குருகுலவாசத்துல பாடங்களை படிச்சு குருபக்திய பகவான் கண்ணன் வெளிப்படுத்தினாராம். ஆக எம்பெருமானாகவே இருந்தா கூட அவன் மானுடனாக மனிதனாக அவதாரம் தரிக்கும் போது அவன் குருகுலவாசத்தை பண்ணாம இருந்ததில்லை. அப்படின்றது குருபக்திக்கு இதை விட என்ன பெருமை இருக்கணும்? அவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகளை கேட்பதுன்றது, ஆச்சாரியன் கைபுகுந்தவாறே திருமந்திரம் கைபுகுரும், திருமந்திரம் கைபுகுந்தவாறே ஈஸ்வரன் கைபுகுரும், ஈஸ்வரன் கைபுகுந்தவாறே பகவத் கடாட்சம் கைபுகுரும்னு உத்தமமானது ஒரு குருவா. எந்த ஒரு மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த ஒரு சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் இறைவன் வேறுபடலாம், அவர்கள் அனுஷ்டிக்கக்கூடிய தன்மைகள் வேறுபடலாம். ஆனா எங்கேயா இருந்தாலும் இந்த குருன்ற ஸ்தானத்துல மாத்திரம் ஒருத்தர் தான் இருக்க முடியும். அப்படிப்பட்ட அந்த குரு பக்தியை நாங்க கடந்து வந்தோம்னா பாகவத பக்தி கூடியிருந்து குளிர்ந்துன்னு ஆண்டாள் அழகா சொல்லுவா. நேர போய் நம்ம குருவாயூரப்பனை தரிசனம் பண்றதை விட அங்க பாகவதோத்தமர்கள் நிறைய பேர் இருக்காளே, கூட்டம் கூட்டமாக கிருஷ்ணா கிருஷ்ணான்னு அவர்களுடைய திவ்ய தரிசனத்தை அடைஞ்சு அவர்களை பார்த்து நம்ம கைய கூப்பி பாகவதோத்தமர்களை வணங்கி, ராமாயணத்துல ராமனை ஒரு தடவை கூட ஏறெடுத்து பார்த்ததில்லை அவனுடைய தம்பி யாரு, சத்ருக்னன். ராமனை எல்லாரும் புகழறா, அவனுடைய அழகுல மயங்கரா. ஆனா சத்ருக்னன் ஒரு நிமிடம் கூட அவனை ஏறெடுத்து பார்த்ததில்லை, அவனை வணங்கினதில்லை.
அவன் வணக்கத்தை தெரிவிச்சதெல்லாம் யாருக்குன்னா ராமனுடைய பாகவதோத்தமனான பரதனுக்குத்தான். பரதன் தான் அவனுக்கு வேணும். பரதாய பரம் நமோஸ்து தஸ்மைன்னு சத்ருக்னோ நித்திய சத்ருக்னகா நீத பிரீதி புரஸ்கிருதகான்னு புராணங்கள்ல பகவத் பக்தியை விட உயர்ந்த ஒரு ஸ்தானம் இருக்குன்னு நமக்கு காமிச்சவன் ராமாயணத்துல பாகவத பக்திய சத்ருக்னன்ற அந்த கதாபாத்திரம் தான் நமக்கு ரொம்ப அழகாக காமிச்சது. அப்போ மாத்ரு பக்தி, பிதர் பக்தி, குரு பக்தி, பாகவத பக்தி இத்தனையும் தாண்டி வந்தாத்தான் நம்ம மனசுல பகவத் பக்தியானது ஏற்படுமா. நேர சுவாமியிடத்துல பக்தி வராது. கோயிலுக்கு போனா அம்மா ஆசீர்வாதம், அப்பா ஆசீர்வாதம், குரு ஆசீர்வாதம், அங்க இருக்கக்கூடிய பாகவதோத்தமர்களுடைய ஆசீர்வாதம் இவ்வளத்தையும் நம்ம வாங்கிண்டாத்தான் சௌந்தர்யைகரசாத்மகே தொய்கலோ பிரேம பிரகர்ஷாத்மிகா பக்திகி நிஸ்ரமமேவ விஸ்வபுருஷைகி லப்யாரமா வல்லப. குருவாயிரப்பா, இதெல்லாம் நாங்க பண்ணிட்டு வந்தோம்னா கடைசியா அந்த படிக்கட்டை நாங்க அடைஞ்சிட்டோம். ஒன்னு அடைய வேண்டிய பகவத் பக்தின்றது எங்களுக்கு தெரியுது. ஆனா மத்த யோகங்கள் நான் சொன்னனே, கர்ம யோகமோ ஞான யோகமோ, அங்க ஒரே ஒரு விஷயம்தான், கடைபிடிக்க வேண்டிய முறையும் ஒரே ஒரு முறைதான். ஆனா இந்த பக்தியில எவ்வளவு பரிணாமம் இருக்கு. நீ எவ்வளவு எங்களுக்கு உபதேசம் பண்ற, நீயே அது அவதார புருஷனாக நீ கடைபிடிக்கிற. இவ்வளவுத்தையும் நாங்க கடைபிடிச்சுன்னு வந்தோம்னு சொன்ன குருவாயூர்ல உன்னுடைய க்ஷேத்திரத்துல நாங்க வந்து நிக்கிறோம். பரிபூர்ணமாக அத்தனை பேருடைய ஆசீர்வாதத்தோட ஒரு மனிதனை உன்னுடைய கர்ப்ப கிரகத்துக்கு முன்னாடி கிருஷ்ணா குருவாயூரப்பான்னு கூட்டு நிக்கிறோம். நீ என்ன பண்ற? சௌந்தர்யைக ரசாத்மகே, என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே, தூய அமுதை பருகி 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 என் மாயப்பிறவி மயர்வறுத்தேனே, திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன்னு உன்னுடைய திவ்ய தரிசனத்தை எங்களுக்கு நீ அளிக்கிறேன்னு சொன்னாராம். என்ன இந்த ஸ்லோகத்துல பகவானுடைய திவ்ய தரிசனத்தை அடையக்கூடிய ஒத்துமையை பார்த்தோன்னா, நாம இப்ப தரிசிச்சுட்டு இருக்கக்கூடிய உத்தமமான இந்த ஆலயம் உங்களுக்கு எங்க இருக்குன்னு தெரியும். சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில தாம்பரத்தை தாண்டி செங்கல்பட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பொத்தேரி என்ற ஒரு சிறிய கிராமம். பொத்தேரி புகைவண்டி நிலையத்திலிருந்து சுமார் 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்த அழகான ருக்மிணி சத்யபாமா சமேத கோபாலகிருஷ்ணன், ஆம் வேணு கோபாலகிருஷ்ணனுடைய அழகான திருக்கோயில்ல சௌந்தர்யைக ரசாத்மகே பட்டத்திரி சொல்றாரே, கிருஷ்ணா உன்னை நாடி இத்தனை பேரையும் தாண்டி சிறிய கோயிலோ பெரிய கோயிலோ எங்க கண்ணன் இருக்கிற கோயிலுக்கு முன்னாடி நாங்க வந்து நின்றோன்னு காட்சி அளிக்கிறேன்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட உத்தமமான ஸ்ரீ வேணுகோபால சுவாமியினுடைய திவ்ய தரிசனத்தை தான் நாம் இப்ப அடைஞ்சிருக்கோம். ஆம், இந்த திருக்கோயில்ல அழகாக எம்பெருமான் தன்னுடைய ருக்மிணி ஒரு புறமும் சத்யபாமா ஒரு புறமாக புல்லாங்குழலை கையில வச்சுண்டு வேணு லோலனாக வேணு கோபாலனாக பகவான் நமக்கு காட்சி அளிக்கிறாராம். இந்த உற்சவமூர்த்தியை நமக்கு தரிசனம் பண்ணும் போது அவர் தன்னுடைய இடது திருவடிய நீங்க நன்னா உன்னிப்பா தரிசனம் பண்ணணும். இடது கால இடது திருவடிய வலது திருவடி மேல வைத்துள்ளாராம். இதையே நம்ம அழுத்தி சொல்றோம்னு சொன்னா இங்க இருக்கக்கூடிய மூலமூர்த்தியினுடைய தரிசனத்தை நம்ம அடையும் போது நமக்கு புரியும். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய மூலமூர்த்தி தன்னுடைய கால உற்சவமூர்த்தி மாதிரி இல்லாம மாற்றி வச்சுருக்காரா. அதாவது வலது திருவடிய இடது திருவடி மேல வச்சுருக்கார் மூலவர், உற்சவர் இடது திருவடிய வலது திருவடி மேல வச்சுருக்கார். இதனால என்னன்னா மூலவனையோ உற்சவனையோ மாத்தி மாத்தி வச்சுருக்கக்கூடிய என்னுடைய திருவடிய உங்க மனச மாத்தி மாத்தி பக்தி யோகத்தை கடைபிடிச்சு சௌந்தர்யைக ரசாத்மகே பட்டத்திரியோட ஸ்லோகம் எப்படி ஒத்து வந்துருத்து பாருங்க. இந்த இடத்துல ஏதாவது ஒரு திருவடிகளை உற்சவரையோ மூலவரையோ வலதையோ இடதையோ உங்க மனசை இப்படி மாத்தி பக்தி பாவத்திலிருந்து இறங்காம நீங்க தரிசனம் பண்ணணும்னு காட்டக்கூடிய திருவடியினுடைய ஒரு காட்சி. உயர்ந்த ஒரு கிரீடம், அதுல ஒரு பச்சை கல் பதிக்கப்பட்ட கஜலட்சுமி பதக்கம் அந்த வக்ஷஸ்தலத்துல அழகா அலங்கரிக்கிறது. ருக்மிணி ஒரு புறம், சத்யபாமா ஒரு புறம், இரண்டு பிராட்டிகளும் நம்ம நோக்கி கருணையோட தனக்கே உண்டான பிரகாசமான கண்களோட நமக்கு அருள் மழையை வாரி வழங்க, அவர்களுடைய இரு திருக்கரங்களிலேயும் அழகான தாமரை பூவை கையில வச்சிருக்கக்கூடிய ஒரு திருக்கோலம். மற்ற இரண்டு திருக்கரங்களை தாயார் போல மற்ற திவ்ய தேசங்கள் கோயில்களிலே இருப்பது போல தொங்கவிட்டு கொண்டு உத்தமமான சௌந்தரியத்துடன் உற்சவமூர்த்தியான சுவாமி வேணுகோபாலனாக கோபால கிருஷ்ணனாக
இந்த புத்தேரி கிராமத்துல உற்சவ மூர்த்தியாக இதோ அந்த அர்ச்சகர் சுவாமி எடுக்கக்கூடிய அழகான திவ்ய மங்கள கற்பூர ஹாரத்தியுடன் நாம தரிசனம் பண்றமே, இந்த சுவாமியோட திவ்ய தரிசனம் தான் சௌந்தரியைகரசாத்மகே தொயி கலோ பிரேம பிரகர்ஷாத்மிகா. குருவாயூரப்பா, கண்ணனா உன்னை குருவாயூர்ல இல்லடா, எந்த இடத்துல பார்த்தாலும் நீ ஒரு பிரேமைய உண்டு பண்ற. அழகான பதம் நாராயணியத்துல உணர்வு பூர்வமாக நம்ம புரிஞ்சுட்டோம்னா இதுக்கு அர்த்தம் தெரியும். நீ இருக்கிறது ஒரு சௌந்தரியமான ஸ்வரூபம். சௌந்தரியம், சௌந்தரியம்னா அழகுன்னு அர்த்தம். நீ திருவடியிலேருந்து திருமுடி வரைக்கும் வலது கால இடது காலில் வச்சுட்டாலோ, இடது கால வலது காலில் வச்சுட்டாலோ, திருவடியை நீட்டி வச்சுட்டாலோ, தொங்க போட்டு யோக நரசிம்மரா உட்கார்ந்தாலோ, அபயஹஸ்தமோ வரதகஸ்தமோ கடிகஸ்தமோ இல்ல தாயார அரவணைச்சுண்டு இருந்தாலோ, உன்னுடைய சங்கு சக்கரங்களை மாத்தி வச்சுண்டு இருந்தாலோ, உன்னுடைய திருமுக மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஊர்த புன்றம் எவ்வளவு பலவிதமாக மாறி அமைஞ்சிருந்தாலும், உன்னுடைய கிரீடத்துல பல பாவங்கள் தங்க கிரீடம், வைர கிரீடம், பச்சைக்கல், சிகப்புக்கல், நீலக்கல்னு எத்தனை பதிக்கப்பட்டு பல பரிணாமங்கள்ல எங்களுக்கு காட்சியளித்தாலும், எனக்கு வேண்டியது நீ கிருஷ்ணன். எங்க உன்னை பார்த்தாலும் சௌந்தர்யைக்க. இந்த சௌந்தர்யைக்கனுக்கு இவ்வளவு அர்த்தத்தை உள்பொதிந்து நம்ம சுவாமியோட வேணுகோபாலனோட தரிசனத்தோட ஒப்பிட்டு பார்த்தோம்னா நமக்கு புரியும். எப்படி பார்த்தாலும் நீ அழகா இருக்க. என்ன உருவத்துல என்ன உயரத்துல இருந்தாலும், நீ சின்ன மூர்த்தியா இருந்தா கூட உன்னுடைய சௌந்தர்யம் பெரிய மூர்த்திக்கு இருக்கக்கூடிய அழகு, அழகுக்கு அழகு சேர்ப்பவனாக குருவாயூரப்பா நீ அமைஞ்சிருக்க. அப்ப அந்த சௌந்தர்யம்னு சொல்றதை விட நான் என்ன சொல்லணும், சௌந்தர்யைக ரசாத்மகே. ஒரு ரசம் அமிர்தம் எங்களுக்கு கொட்டுறது. அது என்ன பண்றது, பிரேம பிரகர்ஷ், எப்படியே ஆக்கர்ஷணம் பண்றதா. ஆக்கர்ஷணம்னா என்ன அர்த்தம், நம்மளை இழுக்கிறது. சுவாமியை பார்த்த உடனே அவன் பேர்ல வச்ச கண் மத்த இடத்துல விடாம அந்த பக்தி பாவம் இருக்கு, எங்களை அப்படியே உன்னுடைய பிரகாசம் எங்களை ஆகர்ஷணம் பண்றது. அப்படி ஆகர்ஷணம் பண்றதுனால என்ன ஆகுது, சௌந்தர்யைகரசாத்மகே தொயி கலோ பிரேம பிரகர்ஷாத்மிகா. இவ்வளவு பரிணாமத்தை நமக்கு தாண்டி வந்தா இப்ப எந்த இடத்தை அடையிறோம், பக்திகி நிஷ்ரமமேவ விஸ்வ புருஷைகி லப்யா ரமா வல்லப. இப்ப தாம்பா நாங்க அந்த பக்தின்ற மேல் படிக்கட்டுல வந்து உன் கோயில்ல நிக்கிறோம். இவ்வளவு சுலபமாக நாங்கள் அதை ரொம்ப அம்மா அப்பா குரு அப்படின்னு பல பேரிடத்துல ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு உன் அழகுல மயங்கி நாங்க நிக்கக்கூடிய கடைசி படிக்கு என்னன்னு பேரு தெரியுமா, பக்திகி நிஷ்டமமேவ விஸ்வபுருஷா அப்படின்னு நாராயண பட்டத்திரி அந்த ஸ்லோகத்தை முடிக்கும் போது அழகான ஒரு கருத்தை சொல்லி முடிக்கிறார். அது என்ன கருத்துன்றத இந்த திருக்கோயில் இருக்கக்கூடிய மூல வேணுகோபால கோபாலகிருஷ்ண சுவாமியினுடைய திவ்ய தரிசனத்தோடு அடுத்த பகுதியில நாம் கேட்கலாம்.